Welcome to Tamil Manga Explanation. If you like my content, subscribe to my channel. Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெக்ரெசிவ் மெஷினரி மேக்னீசியன்ஸோட சாப்டர் 11 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம கதைக்குள்ள போயிடலாம். போன சாப்டர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அமேலியாவை பார்க்க போறேன், அமேலியா ரேஃபோர்ட் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அங்க வந்ததுக்கப்புறம் ஹீரோ பாஸ்ட் நடந்த வச்சு அமேலியா தப்பு பண்ணதெல்லாம் வச்சு 10,000 கோடி கேட்டிருப்பான் அமேலியா கிட்ட. அந்த பணத்தை தரலைன்னா அந்த சீக்ரெட்ல வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பிளாக்மெயில் பண்ணியிருப்பான். அதுக்கு அமேலியா வந்துட்டு நான் உன்னை வெளியே போக விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு பெர்னாப் எஸ்கார்ட் நைட் அமேலியாவோட எஸ்கார்ட் நைட்டை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண சொல்லியிருப்பான். ஸோ அதோட தான் நம்ம போன சாப்டர் முடிச்சிருந்தோம். இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சாப்டரில் முக்கால்வாசி ஃபைட்டிங் சீனாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். கதையோட ஓப்பனிங்கில் பெர்னாப்பும் நம்ம ஹீரோவும் சண்டை போடுறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பெர்னாப் இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறான், ஹீரோவும் பெர்னாப்பை பார்த்துட்டு இருக்காங்க. யார் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு என்னவோ சென்ஸ் ஆகுது. பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணுறான் நம்ம ஹீரோவை. பார்த்தா அவன் இருந்துட்டு குத்திடுறான். பார்த்தா நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அந்த சோஃபாலேருந்து தப்பிச்சு குதிச்சிருக்கான். நம்ம ஹீரோ அதுலேருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாமல் வந்தவனை அப்படியே கிக் பண்ணிடுறான். அவர் வந்துட்டு அப்படியே ஜன்னல் திரிச்சிட்டு போய் வெளியே விழுகிறான். பெர்னாப்பும் அமைதியாகவும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க, எப்படி இது பண்ணான்ட்டு. நம்ம ஹீரோ இருந்துட்டு அசாசினா பொலைட்டாக இருந்துட்டு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் லான்ச் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன ஒரு மோசமான வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ பெர்னாப்புக்கும் நம்ம ஹீரோக்கும் தான் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு பெர்னாப்பை பார்த்து உங்களுக்கு ரேஃபோல்டு கண்ட்ரிக்கு வீரன்னா என்னன்னே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பெர்னாப் இருந்துட்டு மன்னிச்சிருங்க மயிலாட், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ரூடாக நடந்துக்கிட்டீங்க, சொல்லாமல் வந்துட்டு லேடி இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க, இது உங்களுக்கே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்படி இருக்கிறவங்ககிட்ட நாங்கள் பொலைட்டாக நடக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெர்னாப் சொல்கிறான். இப்போ பெர்னாப்புக்கும் நம்ம ஹீரோக்கும் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் விடாமல் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ அடிக்க பெர்னாப் தப்பிக்கிறான், பெர்னாப் அடிச்சா நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோக்கு புரியுது பெர்னாப் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான்ட்டு. பெர்னாப் இருந்துட்டு எங்களாட் கில்சன், நான் கேள்விப்பட்டதை விட இவர் வேற மாதிரி இருக்காரு, யாருமே இவர்கிட்ட ஸ்கில்லே இல்லைன்னு தான் சொன்னாங்க, ஆனா வேற மாதிரி இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். இவ வந்து புதுசா சண்டை போடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெர்னாப் நினைக்கிறான். அமேலியா இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க பெர்னாப், ஒரு குழந்தை மாதிரி இருக்கவங்கிட்ட உன்னால சண்டை போட முடியாதா, சீக்கிரம் அவன் தலையை என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பெர்னாப் இருந்துட்டு நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் லேடி அப்படின்னு சொல்றான். பெர்னாப் இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து முன்னாடி வா அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ இருந்துட்டு நீ ஒரு எஸ்கார்ட் நைட்டா இருந்துட்டு எனக்கே ஆர்டர் போடுறியா அப்படின்னு கேட்கறான். ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்காக அவங்க பொசிஷன்ல போய் நின்றுட்டு இருக்காங்க. யாரு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண போறாங்கன்னு தெரியல. திடீர்னு பெர்னாப் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு ஸ்டாப் பண்றான். நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். சடன் அட்டாக் பண்ணங்காட்டி ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அவன் ஸ்வாடை வச்சு டாஜ் பண்றான். அதைய ஆனாலும் நம்ம ஹீரோக்கு மூஞ்சில ஒரு கோடு விழுந்துருது. நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பெர்னாப் வந்துட்டு இவன் எப்படி தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பார்த்துட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மாங்க ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. அமேலியா இருந்துட்டு கில்சன் ஒரு காமெடியா சுத்திட்டு இருந்தாலும் எப்படி பெர்னாப்க்கு ஈக்குவலா ஃபைட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க ஃபைட் பண்றதா காமிக்கிறாங்க. பெர்னாப் அடிச்சா நம்ம ஹீரோ பிளாக் பண்றான், ஹீரோ அடிச்சா பெர்னாப் பிளாக் பண்றான். அப்படியே அது ரொட்டீனா நடந்துட்டே இருக்கு. நம்ம ஹீரோ திடீர்னு ஸ்டாப் பண்றான். பார்த்தா பெர்னாப் அந்த கத்தியை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ண வரான். நம்ம ஹீரோ வந்துட்டு அது மறுபடியும் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே பெர்னாப்பை தலையில திருப்பி போடலான்னு பாக்குறான். நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஆச்சரியம். ஏன்னு பார்த்தோம்னா பெர்னாப் அவனால திருப்பி கூட போட முடியல. பெர்னாப் இருந்துட்டு இது 2 தாட்டி ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே திருப்பி போட்டுறான். நம்ம ஹீரோ கீழே விழுந்தங்காட்டி அவனை ஸ்டாப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பெர்னாப் வரான். ஆனா நம்ம ஹீரோ அவன் காலை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாடை தடுத்து அப்படியே பேக் அடிச்சு அப்படியே தப்பிச்சிடறான் பெர்னாப் கிட்ட இருந்து. நம்ம ஹீரோ வந்துட்டு இவ்வளவு மானவன் தாங்கிட்டு இருந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். பெர்னாப் இருந்துட்டு எங்களோட கில்சன், நான் கேள்விப்பட்டதை விட நீங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். நீங்க எல்லாம் அவங்களை எதிர்த்து ஃபைட் பண்ணீங்கன்னா தான் அவங்களோட பவர் அவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்னாப் சொல்றான். பெர்னாப் இருந்துட்டு ஹீரோவை பார்த்து இந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் இது வந்து உங்களுக்கு யாரோ கற்றுக் கொடுத்த மாதிரியோ தெரியல, நீங்க ரியல் காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ்ல கற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியுது, நீங்க என்ன பார்பேரியன்ஸ் கூட ஃபைட் பண்ணி அவங்களோட ஸ்வாட் ஸ்டைலுக்கு உங்களை அடாப்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெர்னாப் கேட்குறான். ஆனா இது பேட்டில் ஃபீல்ட்ல வேணா ஒர்க் ஆகும், ஆனா அது எங்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பெர்னாப் சொல்றான். உங்க திறமையெல்லாம் எங்கேயே முடிய போகுது அப்படிங்கிறான் அவன். நம்ம ஹீரோ வந்துட்டு நான் எதிர்பார்த்த மாதிரியே இது ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான்.
பிளேடோட ஷார்ப்னஸ் வந்து அந்த டைமிங்கும் அந்த டிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்கிறனால அது தொடர்ந்து தலைக்கே குறி வைக்குது. அதே க்ளோஸ் ரேஞ்சில் வந்துட்டா அவனோட பாடி வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறங்காட்டி என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவன் நான் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஆப்போனண்ட்டே கிடையாது ஃபஸ்ட்டா அப்படின்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ. ஹீரோ வந்துட்டு என்கிட்ட இப்போ நிறைய டைமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஓல்ட்மேன் ஃபெர்கரஸ் கிட்ட காட்டியிருப்பான் இல்லையா மானா த்ரெட், அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறான். பெர்னாப் இருந்துட்டு என்னது மானாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். இன்னும் ஒரு த்ரெட் மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெர்னாப் யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ மானா த்ரெட்டை யூஸ் பண்ணி அவனோட ஸ்வாடை தான் எடுத்திருக்கான். அந்த ஸ்வாடோட பின்பாகத்தை யூஸ் பண்ணி பெர்னாப் அப்படியே அடிச்சிடறான். அடித்தது மட்டும் இல்லாமல் பெர்னாப் கிட்ட போகிறான். பெர்னாப் கிட்ட போய் அவன் மூஞ்சிலேயே முட்டியை வச்சு ஒரு அடி அடிச்சிடறான். பெர்னாப் இருந்துட்டு இப்போ என்ன பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னாலே தெரியும் பெர்னாப் மூக்கில் அப்படியே ரத்தமாக ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ அதோட மட்டும் விடாம பெர்னாப் அவனோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண போகிறான். பெர்னாப் அவனோட ஸ்வாடை வச்சு எப்படியோ நம்ம ஹீரோட அட்டாக் பிளாக் பண்ணிடுறான். பெர்னாப் இப்படியோ நம்ம ஹீரோவை பிளாக் பண்ணி கொஞ்சம் தள்ளி விட்டுறான் பின்னாடி. இப்போ நம்ம ஹீரோவும் அப்படியே பின்னாடி போய் நின்னுறான். பெர்னாப் வந்துட்டு அமேலியாவை பார்த்து, லேடி நீங்கள் உடனடியாக வெளியே போய் ஆகணும், இப்படியே போச்சுன்னா கேரண்டியாக அவங்களோட சேஃப்டியை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெர்னாப் சொல்கிறான். இப்போலேருந்து நான் என்னோட எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்னாப் சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஸ்வாடை நீட்டுறான் பெர்னாப் இருந்துட்டு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பெர்னாப் பார்த்து கேட்குறான். ஹீரோ வந்துட்டு நானும் ரொம்ப நாளாக உன்னை மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான ஆப்போனண்ட்டை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதோட இந்த சாப்டர் வந்து முடியுது கைஸ். ஸோ அதோட வந்துட்டு 11th சாப்டர் வந்து முடியுது கைஸ். இது வரைக்கும் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சிட்டு போங்க. அதை பார்த்து நான் என்னோட ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கிறேன். அப்புறம் மாங்கா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் எனக்கும் கொஞ்சம் வியூஸும் ஏறும். ஏன்னா இப்போ வியூஸ் எல்லாம் அவ்வளோக்கா ஒன்றும் வரதில்லை. ஓகே கைஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் சாப்டர் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். பாய் கைஸ்.